தேவன் விரும்பும் பரிசுத்த வாழ்வு, கிறிஸ்துவின் முன்மாதிரியுடன் ஒரு பயணம் என்ற தலைப்பிலே நான் தொடர் செய்திகளாக நான் தந்து கொண்டு வருகிறேன். முதலாவது செய்தியிலே தேவன் பரிசுத்தர், ஆதலால் நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற செய்தியை முதலாவது கற்று தந்திருந்தேன். இரண்டாவதாக தேவன் அன்புள்ளவர், நாமும் அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை நான் கற்று தந்திருந்தேன். மூன்றாவதாக தேவன் நீதி உள்ளவர், நாமும் நீதியுள்ளவர்களாக வாழ வேண்டும், அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற காரியத்தை நான் உங்களுக்கு முறையாக கற்றுக் தந்திருந்தேன். அதுக்கு பின்பாக நம்முடைய அன்பும் நம்முடைய விசுவாசமும் அது மாயமற்றதாக இருக்க வேண்டும் என்பதையும் கடைசியாக கற்பித்திருந்தேன். அப்ப தேவன் விரும்பும் இந்த பரிசுத்த வாழ்வுக்கு சிறந்த முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப தேவன் விரும்பும் இந்த பரிசுத்த வாழ்வில இறுதியாக நான் இந்த தொடர் செய்தியினுடைய நிறைவாக நான் உங்களிடம் கற்பிக்க விரும்புவது, கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அப்ப நீங்கள் கிறிஸ்துவை உங்களுடைய முன்மாதிரியாக கொண்டு அவரோட கூட நீங்கள் பயணிக்க விரும்புவீர்களானால், ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ விரும்புவீர்களானால், தேவன் உங்களுடைய ஞானமாக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவிடமிருந்து ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஞானமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்ப தேவனுடைய ஞானத்தினால்தான் நீங்கள் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நீதியிலும் தேவனை பிரதிபலித்து கிறிஸ்துவை பிரதிபலித்து நீங்கள் உண்மையாக வாழ முடியும். ஓகே, இந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 35 வரை. ஓகே, 35ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்று இயேசு கிறிஸ்து யூத ஜனங்களை பார்த்து கற்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்ப கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அப்ப கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் ஒரு முன் மாதிரியாக அவரை எடுத்துக்கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்களும் ஞானத்தினால் தேவனுடைய பலத்தினால் நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல இந்த ஞானமான பிள்ளைகள், ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்று வாசிக்கிறோம். அப்ப ஞானத்தின் பிள்ளைகளை குறித்து நாம் வருகிற நேரங்களிலே தியானித்து பார்க்க இருக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து அவருடைய சமகாலத்திலே வாழ்ந்த யோவான் ஸ்நானகன், இவர்கள் இருவருமே அவர்களுடைய சொந்த ஜனங்களினாலே விமர்சிக்கப்படுகிறதையும் குற்றம் சாட்டப்படுகிறதையும் இந்த பகுதியிலே நாம் வாசிக்க முடிகிறது. என்னன்னு குற்றம் சாட்டப்படுகிறார்கள் அவர்கள் இருவரும்? யோவான் ஸ்நானகனையும் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய போதனைகளையும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளையும் ஏற்க மறுத்த அந்த ஜனங்கள் யோவானை பார்த்தும் இயேசு கிறிஸ்துவை பார்த்தும் குற்றம் சாட்டுகிற விதமாக அல்லது விமர்சிக்கிற விதமாக அவர்கள் பேசுகிறதை வசனங்கள் 33 34 வாசிக்க முடிகிறது. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு தெரியும். யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்டவர்? அவர் வனாந்தரத்திலே ஒரு தனிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். உணவு உட்கொள்ற விதத்திலே கட்டுப்பாடுகளோட கூட உட்கொண்டவர். மனம் திரும்புதலை குறித்து அவர் போதித்து வரக்கூடிய மேசியாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினார். இப்ப இவருடைய வாழ்க்கை முறையையும் ஊழியத்தையும் பார்த்து ஜனங்கள் என்னன்னு சொல்றாங்க? யோவான் ஸ்நானகனை என்ன பிடித்தவன்? ஏன் அவன் மக்களோடு இல்ல, இன்னொன்னு இவங்க சாப்பிட்ற அப்பத்தையோ திராட்சை ரசத்தையோ அவர் புசிக்கல. இப்படி இருக்கிற பட்சத்துல மனம் திரும்பல வேற போதிக்கிறாரு. இவர்களுக்கு எல்லா கற்பனைகளும் தெரியும், எல்லா பிரமாணங்களும் தெரியும். இவர்களுக்கே மனம் திரும்பல யார் போதிக்கிறா? யோவான் போதிக்கிறாரு. அப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகனை அவன் அப்பம் புசியாதவனும் திராட்சை ரசம் குடியாதவனுமாக வாழ்ந்த காரணத்தினாலே ஜனங்கள் அவனை பிசாசு பிடித்தவன் என்று விமர்சித்து அவன் மீது குற்றம் சாட்டுகிறதை 33ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய வாழ்க்கையை இந்த மக்கள் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்களேன்.
இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவருடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருந்தது? அவர் மக்களோட மக்களாக வாழக்கூடியவராக இருந்தார். அவருக்கு பெற்றோர்கள் இருந்தாங்க. அவர் தன்னுடைய ஊரிலே தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து எல்லா விதத்திலும் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் விருத்தி அடைந்து தன்னை இஸ்ரவேலுக்கு வெளிப்படுத்தும் மட்டுமாக மக்களோட மக்களாக வாழ்ந்த ஒரு நபராக இருக்கிறார். அவர் மக்களோடு வாழ்ந்து மக்கள் உண்ணுகிற உணவை உண்டு மனம் திரும்புதலை யோவான் ஸ்நானகன் போதித்த விதமாக அவரும் என்ன பண்ணுகிறார்? மனம் திரும்புதலை போதிக்கிறார் என்று பார்க்கிறோம். இவர் மீது வைக்கப்படக்கூடிய ஜனங்களுடைய குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க? அவரை பார்த்து இவர் போஜனம் பண்ணுகிறவராய் இருந்தபடியினாலே இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனும் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதனும் என்று அவர்கள் இவர் மீது விமர்சித்து குற்றம் சாட்டுகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப யோவானையும் யோவானுடைய வாழ்க்கை முறையையும் யோவானுடைய போதனையும் அந்த ஜனங்கள் நிராகரித்து அவனை விமர்சித்து அவன் மீது குற்றம் சாட்டுகின்றனர். இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முறையும் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையும் நிராகரித்து அவர் மீதும் அவருடைய வாழ்க்கை முறையும் அவருடைய போதனையும் இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? விமர்சித்து அவர் மீதும் குற்றம் சாட்டுகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப இதுல இருந்து என்ன புரிந்து கொள்ள முடிகிறதுன்னா, இந்த ஜனங்களுக்கு யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை முறையோ போதனையோ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முறையோ போதனையோ ஏற்புடையதாக இல்லை. அவர்களுடைய வாழ்க்கை முறைக்கு அது மாறுபட்டதாக இருந்த காரணத்தினாலே அவர்கள் விமர்சித்து அதை என்ன பண்ணுகிறார்கள்? ஏற்க மறுக்கிற நிலையிலே அவர்கள் மீது குற்றப்படுத்தி விமர்சிக்கிறதை பார்க்க முடிகிறது. இப்ப இந்த சூழ்நிலையில தான் இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை பார்த்து அவர்களுடைய நிலைகளை நாம் புரிந்து கொள்ளும் வகையில அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப 31, 32 வசனங்களை பார்த்தீர்களானால் தெரியும். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? யாருக்கு இவர்கள் ஒப்பாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து உங்களுக்காக குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம் நீங்கள் அளவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறதாக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல குற்றம் இயேசு கிறிஸ்து அவர்களை குறித்து நமக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப என்ன அவர்களுடைய மனநிலை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார்? இப்ப குழல் எதுக்கு ஊதுவாங்க? ஒரு மகிழ்ச்சியான சமயத்துல ஒரு ஆட்டம் பாட்டம் வேண்டி அவங்க என்ன பண்ணுவாங்க? குழல்களை ஊதுவாங்க. அப்ப இவர்கள் யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்துவும் ஒரு மகிழ்ச்சியினுடைய நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். அந்த செய்தியை கேட்டு இந்த ஜனங்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன பண்ண விடல? அதுக்கு மகிழ்ச்சி அடையவில்லை. அதுதான் அவர்கள் என்ன பண்ணார்கள்? குழல் ஊதினோம் அவர்கள் கூத்தாடவில்லை என்று இயேசு கிறிஸ்து அவர்களுடைய மனநிலையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக ஒரு விஷயம் சொல்லுகிறார், நாங்கள் உங்களுக்காக புலம்பினோம் நீங்கள் அழவில்லை. புலம்பல் எதுக்காக செய்வாங்க? அவர்கள் மீது இருக்கிற பிரியத்தினாலே அவர்கள் தண்டனைக்குரியவர்களாக பாவத்திலே அவர்கள் விழுந்து போன நிலையில இருப்பதனாலே அவர்களை மீட்டு வரும்படியாக அவர்களுக்காக புலம்பி மனம் திரும்புதலை போதிக்கும் போது அவர்கள் அதுக்காக வருத்தப்பட்டு மனம் திரும்புவதை விரும்பாமல் அவர்கள் என்ன பண்றாங்க? அழாதவர்களாக இருக்கிறாங்க. தங்களுடைய செய்கைகளுக்காக வருத்தப்படாதவர்களாக இருக்கிறாங்க. அப்ப முதலாவதாக யோவானுடைய இயேசு கிறிஸ்துனுடைய போதனை அவர்களுக்கு மகிழ்ச்சி அளித்து அவர்கள் ஆடும் விதத்திலே சந்தோஷப்படும் வகையில இருந்தது. ஆனால் அவர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை. யோவான் ஸ்நானகன் மற்றும் இயேசு கிறிஸ்துனுடைய போதனை அவர்கள் தங்களுடைய நிலைகளுக்காக வருத்தப்பட்டு மனம் திரும்பி தேவனிடத்தில் வருவதற்காக அந்த போதனை இருந்தது. ஆனால் அவர்கள் தங்கள் நிலைகளுக்காக அவர்கள் என்ன பண்ணப்படவில்லை? வருத்தப்பட்டு அளவில்லை என்பதை புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இவர்கள் என்ன பண்றாங்க? சந்தை வெளியில் உட்கார்ந்து விளையாண்டுகிட்டு இருப்போம்ல, அந்த பிள்ளைகளை போல இவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள், குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களோடு ஒப்பிட்டு இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவர்களுடைய மனநிலையை சுட்டி காண்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்ப இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துடைய நாட்களிலே அவருடைய ஊழியத்தினுடைய துவக்கத்திலே யோவானுடைய நாட்களிலே அவருடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலே அப்பொழுது இருந்த ஜனங்கள்
ஒரு விளையாட்டு பிள்ளைகளைப் போல, சந்தை வெளியில் காணப்படுகிற பிள்ளைகளைப் போல யோவான் ஸ்நானகனையும் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை முறையும் ஊழியங்களையும் அவர்களுடைய போதனைகளையும் இவர்கள் ஏற்க மனதில்லாதவர்களாக, அதை குறித்து உணர்வு அடையாதவர்களாக, ஒரு சிறு பிள்ளைகளைப் போல அவர்கள் விமர்சித்து குற்றச்சாட்டு வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, யோவானையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களுடைய வாழ்க்கை முறையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களுடைய போதனைகளையும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப ஜனங்கள் அவர்கள் அறிவித்த, அதாவது யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்துவும் அறிவித்த அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள தயாராக இல்லாத நிலையில் அவர்கள் இருந்ததுனாலே அந்த போதனைகள் அவர்களுக்குள்ளாக போகவும் இல்லை, அவர்கள் உணவடைவதற்கு வாய்ப்பளிக்கவும் இல்லை. அதே சமயம் போதிக்கிற அவர்களை பார்த்து இவர்கள் விமர்சிக்கவும் குற்றம் சாட்டுகிறதையும் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த கடைசி 35ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு பிள்ளைகளை பத்தி சொல்லுகிறார். அப்ப சந்த வெளியிலே குழல் ஊதும் போது ஆடாத, புலம்பும் போது அழாத பிள்ளைகளை குறித்து சொல்லுகிற அதே இயேசு கிறிஸ்து 35ஆம் வசனத்துல சொல்லுகிறார், ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதியுள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப சத்தியத்தை அறிவிக்கிறவர்களை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளும் இருக்கிறார்கள், சத்தியத்தை அறிவிக்கிற அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனதுள்ள பிள்ளைகளும் இருக்கிறார். அப்ப இங்க உள்ளவர்கள யார் ஞானம் உள்ள பிள்ளைகள்? இயேசு கிறிஸ்துவையும் யோவான் ஸ்நானகனையும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளையும் அவர்களுடைய போதனைகளையும் ஏற்றுக்கொள்ள பிள்ளைகளை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஞானமானது அதில் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும். அப்ப இவர்களுடைய வாழ்க்கை முறை, இவர்களுடைய போதனை அது நீதியாக இருக்கிறது, தேவனுடைய ஞானத்தினாலே நடக்கிறது என்பதை ஞானமுள்ள பிள்ளைகள் என்ன பண்ணுவார்கள்? ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப உண்மையான ஞானம் என்பது மனிதர்களுடைய விமர்சனங்களுக்கோ குற்றச்சாட்டுகளுக்கோ அதுக்கு உட்பட்டதாக இருக்காது. அது தன்னுடைய விளைவுகளை தானாகவே நிரூபித்துக் கொள்ளுகிறதாக இருக்கும். அதனாலே இயேசு கிறிஸ்துவோ யோவான் ஸ்நானகனோ மக்களுடைய விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் கேட்டு அவர்கள் வருத்தப்பட்டு தேவனுடைய ஞானத்தினாலே செயல்படுவதை அவர்கள் நிறுத்தவில்லை. கரெக்டுங்களா? இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை முழுமையா நிறைவேற்றி முடித்தாரா? யோவான் ஸ்நானகன் அவருடைய ஊழியத்தை முழுமையா நிறைவேற்றி முடித்தாரா? விமர்சனங்களையோ குற்றச்சாட்டுகளையோ பார்த்து நின்றுட்டாங்களா, இல்ல அவங்களுடைய ஊழியத்தை நிறைவு செய்தாங்களா? தேவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில. இன்றும் கூட வேதாந்தத்தை குறித்து விமர்சிப்பவர்கள் உண்டு, குற்றப்படுத்துகிறவர்கள் உண்டு. பார்த்திருக்கீங்களா? வேதாந்தத்தில் பிழை இருக்கு, வேதாந்தத்தில் தவறுகள் இருக்கு, சரித்திரங்கள் தவறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இதில் அநேக பிழைகள் உண்டு, அநேக இடை செருகல்கள் உண்டு என்று விமர்சிப்பவர்கள் உண்டு. இருந்தாலும் இந்த வேதாகம் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளவே இல்லைங்க. எப்பொழுது அதனுடைய சத்தியமுள்ள அந்த தேவனிடத்திலிருந்து இது வெளிப்பட்டதோ அதே வெளிச்சம், அதே பிரகாசத்தோடு இன்றும் கூட ஒளிர்ந்து மிளிர்ந்து கொண்டு இருக்கிறது. கரெக்டுங்களா? இப்ப வேதாகமும் இதே மாதிரி விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் சந்தித்தும் கூட இன்றும் நிலை நிற்கிறது. இரண்டாவதாக தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் தேவனுடைய பிள்ளைகளையும் பார்க்கிறோம். அவர்களை குறித்ததான விமர்சனங்கள் உண்டு. கரெக்டுங்களா? அவர்கள் செய்த காரியங்களை குறித்ததான விமர்சனங்கள் உண்டு. இருப்பினும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் இந்த விமர்சனங்களையோ குற்றச்சாட்டுகளையோ பார்த்து அவர்கள் சோர்ந்து போகவும் இல்லை, அவருடைய ஊழியத்தில் நின்று விடவும் இல்லை, தொடர்ந்து அவங்களுடைய ஊழியத்தை முழுமையாக நிறைவேற்றி முடித்திருக்கிறார்கள் என்பதை இந்த வேதாகமும் அறிவிக்கிறது, நாமும் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்ப ஞானத்தினுடைய பிள்ளைகள் என்பவர்கள் உலகத்தில் இருந்து வரக்கூடிய விமர்சனங்களுக்கோ குற்றச்சாட்டுகளுக்கோ சோர்வடைந்து நீங்கள் ஒரு இடத்தில் நின்று விடக் கூடாது. இயேசு கிறிஸ்து உங்களுடைய முன்மாதிரியாக இருப்பாரானால் அவருடைய பயணத்தை இந்த விமர்சனங்களுக்கோ குற்றச்சாட்டுக்கோ இடமளித்து அதுக்கு வாய்ப்பு கொடுத்து அதன் நிமித்தமாக அவருடைய ஊழியத்தை நிப்பாட்டாமல் தொடர்ந்து தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக தன்னுடைய இறுதி மட்டுமாக தேவனுடைய வார்த்தையை சார்ந்து தேவனுடைய ஆவியினாலும் பலத்தினாலும் அவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்ப ஞானத்தினுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் நீங்களும் கூட தேவனுடைய ஞானமுள்ள வார்த்தைகளினால் பரிசுத்த ஆவியினால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், நீதி போன்ற உண்மைகளை நீங்கள் வெளிப்படுத்தி ஒரு உண்மையுள்ள ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கப்பட்டீர்கள் என்பதை அறிந்து நீங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களையும்
விமர்சனங்களோ குற்றச்சாட்டுகளோ ஒருபோதும் உங்களை சோர்வடைய செய்து உங்களுடைய பணியிலிருந்து உங்களுடைய ஊழியத்திலிருந்து நீங்கள் வழி விழுவதற்கு வாய்ப்பளித்து நீங்கள் விடக்கூடாது. ஓகேங்களா? ஒரு நல்ல விதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் இது நல்ல விதை என்பதை? அது செடியாக வளர்ந்து அது கனி தரும்போதுதான். அதே போல நீங்களும் வளருவதற்கு தடையாக விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் வரும். விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் வரும்போது எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவும் யோவான் சாணர்களும் அதை மேற்கொண்டு தங்களுடைய ஊழியத்துல அவர்கள் வெற்றி பெற்றார்களோ அதே போல உண்மையான தேவனுடைய ஞானத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாய் ஞானமுள்ள பிள்ளைகளாய் இருந்து நீங்கள் நல்ல கனிகளை உங்களிடமிருந்து வெளிவருவதற்கு நீங்களும் இடமளித்து உங்களுடைய ஊழியத்தை சரியானதாக செய்து முடிப்பதற்கு அறிந்திருக்க வேண்டும். ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்று வாசிக்கிறோம். அப்ப இந்த ஞானத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்க்கிறோம். இந்த ஞானத்தை நாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொள்வதையும் பார்க்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் ஞானமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால், இந்த இளம் வயதிலே இருக்க வேண்டும் என்றால், முதலாவது தேவனுடைய வார்த்தை உங்களிடம் இருக்க வேண்டும். நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இந்த இளம் வயதிலே வாழ்வதற்கு முதலாவது தேவனுடைய வார்த்தை அல்லது சத்தியம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். நீங்கள் இந்த பாதையை தேர்வு செய்வது, இந்த பாதையிலே நடப்பது என்பது சுலபமாக இல்லாத ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அது சரியானது. இந்த பாதையை நீங்கள் தேர்வு செய்வது உங்களுக்கு கடினமான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அதுவே எளிமையானதாகவும் இருக்கும். ஓகேங்களா? உங்களுடைய நண்பர்களும் சமூகமும் கூட உங்களிடம் சில காரியங்களிலே சில சமயங்களிலே இப்படி சொல்லுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். நீ பண்றது ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? உலகம் சொல்லுகிற ஸ்மார்ட்னஸை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நீ பண்றது சரியா இருக்கு, நீ பண்றது சிறப்பா இருக்கு, நீ பண்றது ஸ்மார்ட்டா இருக்குங்கிற வார்த்தைய உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலையும் சமூகத்திலையும் இந்த வாலிப பருவத்துல நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் உண்மையான சிறந்தது எதுவென்றால் தேவனுடைய ஞானத்தினாலே தேவனுடைய வார்த்தையினாலே தேவனுக்கு பிரியமானதை செய்வதுதான் உண்மையாக ஸ்மார்ட்டானது, சிறந்தது, மிகச்சிறந்தது என்றதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்ப நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் தேவனுடைய வழியில் நடப்பதை நீங்கள் தேர்வு செய்வதுதான் முதலாவதாக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் நடப்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய இந்த சரியான பாதையை இந்த இளம் வயதிலே நீங்கள் தேர்வு செய்து அதில் நடக்க நீங்கள் அறிந்திருக்கும் போது அதில் சில சிரமங்கள் உங்களுக்கு இருக்கலாம். இருந்தாலும் கூட அது ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். வாலிப பிள்ளைகளுக்கு பார்த்து நான் சொல்லுகிறேன். அப்ப ஞானமுள்ள பிள்ளைகள் என்பது யார்? அப்ப ஞானம் எவ்வளவு முக்கியம்னு பாக்குறோம். இந்த இளம் வயதுல உங்களுக்கு தேவனை தெரிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே தேவனுடைய பாதையில் நடப்பது தேவனுக்கு விருப்பம் என்பதை நீங்கள் அறிந்து அது செயல்பட ஆரம்பிக்கும் போது அந்த பாதை உங்களுக்கு கடினமானதாக இருக்கும். கண்டிப்பா பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், ஒழுங்கும் கிரமமா நடந்து கொள்ளணும், எல்லாவற்றையும் செய்வதற்கு விருப்பத்தோட இருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு கடினமா இருக்கலாம், உங்க விருப்பத்துக்கு எதிரானதாக இருக்கலாம். இருந்திலும் கூட அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்ப இந்த ஞானத்தினுடைய பிள்ளைகளாக யார் வாழ முடியும்? ஞானம் முக்கியம். அது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில கிடைக்கிறது. அந்த வார்த்தையின் அடிப்படையில நடப்பதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் ஞானத்தினுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். அப்ப இந்த ஞானத்தினுடைய பிள்ளைகள் என்பது யார்? ஞானத்தின் பிள்ளைகள் என்பவர்கள் தேவனுடைய வார்த்தையினால் சத்தியத்தின்படி வாழ தங்களை அர்ப்பணித்தவர்கள் தான் ஞானமுள்ள பிள்ளைகள். ஞானமுள்ள பிள்ளைகள் யாருங்க? தேவனுடைய வார்த்தையின்படி சத்தியத்தின்படி தேவனுக்கு என்று வாழ்வதற்கு தங்களையே அர்ப்பணித்தவர்கள் தான் ஞானமுள்ள பிள்ளைகள். அவர்களுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கும். அவர்களை யாராவது குற்றப்படுத்தினாலும் கூட அந்த குற்றத்தையும் அந்த விமர்சனங்களையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினாலே உண்மையை, ஞானத்தை, நீதியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக வாழ்வார்கள். இப்படிப்பட்ட இவர்களுடைய பரிசுத்தமான வாழ்வு இவர்கள் நண்பர்களினாலே சமூகத்தினாலே கேலிக்குரியதாக ஆக்கப்பட்டாலும் கூட நாளை தினத்திலே அதே நண்பர்களும் சமூகமும் அவர்களிடம் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு வருங்க. நான் சொல்ல வர விஷயம் புரியுதுங்களா? அப்ப தேவனுடைய ஞானம் முக்கியம். தேவனுடைய வார்த்தையிலிருந்து அந்த ஞானம் கிடைக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே தேவனுடைய ஞானத்தினால் நீங்கள் நடப்பதற்கு அறிந்து அதில் செயல்படும் போது அது உங்களுக்கு பல்வேறு சிரமங்களை கொடுக்கலாம்.
அந்த சிரமங்களின் மத்தியிலும் அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது அந்த பரிசுத்தமான வாழ்வு உங்கள் நண்பர்கள் மத்தியிலும் சமூகத்திலும் உங்களுக்கு கேலிக்குரியதாக மாறி போகலாம். இருந்தாலும் கூட விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் வந்த போதும் கூட நீங்கள் அதை ஞானத்தினாலே எதிர்கொண்டு நடக்கும்போது பின் நாட்களிலே உங்களை கேலிக்குரியதாக நடத்தின அந்த நண்பர்களும் அந்த சமூகமும் கூட உங்களிடத்துல வந்து ஆலோசனை கேட்குங்க. நான் சொல்ல வர விஷயம் புரியுதுங்களா? உலகத்துக்கு இப்பொழுது கேலியா தெரியும், பின்னாடி நீங்கள் ஆசீர்வாதத்தில் இருக்கும்போது அவர்களுடைய நிலையை குறித்து அவர்கள் வெட்கப்பட்டு உங்களை தேடி உங்களிடமிருந்து அந்த ஞானமான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள விரும்புவார்கள். அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் தான், இளம் வயதுல வாழக்கூடியவர் தான் ஞானமுள்ள பிள்ளைகள். அப்ப இந்த ஞானமுள்ள பிள்ளைகள் விமர்சனங்களுக்கு பயப்படக்கூடாது. கரெக்டுங்களா? இயேசு கிறிஸ்து ஞானமா இருக்கிறாரா? அவர் ஞானமா நடந்தாரா? அவர் விமர்சனங்களுக்கோ குற்றச்சாட்டுக்கோ பயப்பட்டாரா? அப்ப இளம் வயதில் இருக்கிற இந்த பிள்ளைகள், நீங்கள் யோவான் ஸ்நானகரையும் இயேசு கிறிஸ்துவையும் நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், உங்கள் மீது விமர்சனங்கள் வரும்போது நீங்கள் உங்கள் இளம் வயதிலே தேவனுடைய வார்த்தையை அறிந்து தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில நீங்கள் நடந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் பேசி பரிசுத்தமாய் நீங்கள் ஜீவிக்கும் போது உங்களிடம் இருந்து ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படும். அப்பொழுது உங்களை பார்த்ததான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் வரலாம், அல்லது தவறாக பேசி உங்களை தவறாக சித்தரிக்கலாம். ஆனால் ஞானமுள்ள பிள்ளைகளாக நீங்கள் அந்த விமர்சனங்களுக்கும் அந்த குற்றச்சாட்டுக்கும் நீங்கள் இடமளித்து நீங்கள் சோர்ந்து போய் விடக்கூடாது. எப்படி இயேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானகனும் அந்த விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் மேற்கொண்டு தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்களோ, அதே போல நீங்களும் ஞானமுள்ள பிள்ளைகளாய் அந்த விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் செயல்படும் போது நீங்கள் உறுதியுள்ளவர்களாக, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக, நீங்கள் ஞானமுள்ள பிள்ளைகளாக நடக்கிறீர்கள் என்பதை இந்த உலகத்துக்கும் சமூகத்துக்கும் நீங்கள் தெரியப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். அப்ப ஞானமானது தன் பிள்ளைகளாலே நீதி உள்ளது என்று அது என்ன பண்ணப்படும்? ஒப்புக்கொள்ளப்படும். அப்ப உங்களுடைய ஞானமுள்ள பேச்சும் செய்கையும் நீங்கள் யாருடைய பிள்ளைகள் என்பதை உலகத்துக்கு காண்பிக்குங்க. சின்ன பிள்ளைகளுடைய இல்ல வாலிப பருவத்தினுடைய செயல்களை பார்த்து உங்க அப்பா மாதிரியே இவர் பண்றாரு, உங்க அம்மா மாதிரியே இவங்க பண்றாங்கன்னு நம்ம சொல்ற காரியங்களை கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? இதே போல உங்களுடைய ஞானமுள்ள செய்கையை பார்த்து உலகமும் நண்பர்களும் சமூகமும் அவர்கள் விசுவாசிக்கிற தேவனை போல நடக்கிறார்கள், அவர்கள் அறிந்திருக்கிற அந்த தேவனை தங்களுடைய செய்கையில காண்பிக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? இளம் வயதுல அப்படி சொல்லும்படியான வாழ்க்கையை இளம் வயதினர் வாழ அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஞானமுள்ள பிள்ளைகளுக்கு கிறிஸ்து அடையாளம். எப்படி உங்களுடைய சில பாவங்களை பார்த்து இவர்களுடைய பெற்றோர்களை போல நடக்கிறார்கள் என்பதை பெற்றோர்களை அடையாளமாக காண்பிக்கிறார்களோ, உங்களுடைய ஞானமுடைய செய்கைகள் கிறிஸ்துவை அது அடையாளப்படுத்துகிறதாக இருக்கும், கிறிஸ்துவை அது பிரதிபலித்துகிறதாக இருக்கும். இளம் வயதிலே நீங்கள் கிறிஸ்துவை என்ன பண்ண முடியும்? பிரதிபலிக்க முடியும். உங்களுடைய சரியான தீர்மானம், சரியான நடத்தை, உங்களுடைய சரியான விசுவாசம், நீங்கள் யார் என்பதையும் யாருடைய பிள்ளைகள் என்பதையும் உலகத்துக்கு பறைசாற்றுங்க. இன்னைக்கு எத்தனை வாலிப பிள்ளைகளை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவ பிள்ளைகள் என்று எத்தனை வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்ல முடியும்? உலகத்தினுடைய தாக்க பிள்ளைகளுக்கு இருக்கே தவிர பிள்ளைகளுடைய தாக்கம் உலகத்துக்கு போயிருக்கா இல்லையா? வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க. அப்ப தேவன் உங்களை அவருடைய பிள்ளைகளாக அழைத்திருப்பது அவருடைய ஞானத்துல நடப்பதற்கு, உலகத்தினுடைய ஞானத்துல நடப்பதற்கு அல்ல. உலகத்தினுடைய ஞானத்தில் நடப்பதற்கு தேவனுடைய ஞானம் அவசியம் இல்லை. ஏன்? மனிதனுக்கே அறிவு இருக்கு, அவனாலே சுயமாக சிந்தித்து சுயமாக செயல்பட முடியும். ஆனால் பரலோகத்தின் ஞானம் என்பது பரலோகத்தினுடைய தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது. அந்த பரலோகத்தினுடைய ஞானத்தினாலே நீங்கள் உலகத்திலே தேவனுக்கென்று வாழும் போது அது பிறருக்கும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் யாருடைய பிள்ளைகள் என்பதை அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? அறிந்து கொள்வார்கள். உங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைப்பார்கள். நீங்கள் எத்தனை பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் அழைத்து இருக்கீங்க? உங்க பெற்றோருடைய பெயரை சொல்லி இவன மாதிரியே செயல்படுறான்னு சொல்றாங்களா? உங்க தாயுடைய பெயரை சொல்லி இவள மாதிரியே செயல்படுறான்னு சொல்றாங்களா? உங்கள எத்தனை பேரை பார்த்து இவர்கள் விசுவாசிக்கிற தேவனை போல செயல்படுகிறார்கள் எத்தனை பேருங்க சொல்ல முடியும்? எத்தனை பேர் அந்த நேம் வாங்கியிருக்கீங்க? இது நான் வரைக்கும் ஒரு பாராட்டு வாங்கியிருக்கீங்களா? அப்ப உலகம் உங்களை எப்படி சொல்லுகிறது என்பதை நீங்கள் யோசித்து வாழாமல் தேவன் உங்களை எப்படி அழைத்திருக்கிறார், எப்படி உங்களை சொல்ல போகிறார் என்பதை யோசித்து வாழுங்கள்.
தேவன் உங்களை சொல்லணும் இவன் என்னுடைய பிள்ளை என்று. உலகம் சொல்ல வேண்டும் இவன் தேவனுடைய பிள்ளை என்று. அந்த பெயரை உங்களால வாங்க இயலுமா? உலகத்துல நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள் என்பதை பொறுத்து நீங்கள் எப்படிப்பட்ட ஞானத்தை கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளுங்க. கரெக்டுங்களா? உங்களோட பிள்ளைகளை விட அறிவு சார்ந்து இருக்கிற பிள்ளைகள் அநேகர் இருப்பாங்க. அந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? பெற்றோர்களுடைய ஜீன்ல இருந்து வந்திருக்கும், இல்ல உலகத்துல இருந்து கிடைச்சிருக்கும். கரெக்டுங்களா? ஆனால் தேவனுடைய ஞானத்தின்படி நடக்கிறதா இருந்தா எப்படி அது வரும்? தேவனுடைய வார்த்தையில இருந்து வரும், தேவனுடைய ஆவியினால வருங்க. பெற்றோர்கள் இடத்துல இருந்து வருமா? பெற்றோர்கள் அவர்கள் என்னங்க, ஆதாமுடைய சுபாவத்தினாலே மரித்த நிலைமையில் இருக்கிறாங்க. அவர்கள் பாவத்தில விழுந்து போன நிலைமையில் இருக்காங்க. அவர்கள் பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தை போதிக்க முடியும். பிள்ளைகள் அந்த அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருந்தால் பரிசுத்தத்தை போதிக்க முடியும். அந்த பரிசுத்த போதனைகளை அறிந்த பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு இடமளித்து கீழ்ப்படையும் போது தேவனுடைய வார்த்தையினாலே அவர்கள் ஞானமாக நடக்க முடியும். அப்ப தேவனுடைய ஞானத்தினாலே அவர்கள் வாழும் போது அவருடைய வாழ்க்கை தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்கும். அவர்கள் விமர்சனங்களையோ குற்றச்சாட்டுகளுக்கோ பொருட்படுத்தாமல் தேவனுடைய வார்த்தையினாலே சத்தியத்தில் நிலைத்திருந்து சரியான பாதையை தேர்வு செய்து அவர்கள் அந்த பாதை சிரமமாக இருப்பினும் கூட அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பின்வரும் ஆசீர்வாதங்களை அவர்கள் உணர்ந்தவர்களாய் அதிலே தைரியமாக என்ன பண்ணுவாங்க? நடக்கக்கூடியவர்களாக இருப்பார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு இளம் வயதினரை நான் அன்போடு கூட கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துகிறேன். ஓகே, இப்பொழுது நான் பெற்றோர்களுக்கு சில காரியங்களை பகிர விரும்புகிறேன். ஞானமுள்ள பிள்ளைகளாய் ஒரு பெற்றோர் அல்லது வயது வந்தோர் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது, பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வயதிலே மூத்தவர்களாக இருப்பதினாலே வயது வந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகளையும் நடத்தும் பொறுப்பை பெற்றிருப்பதினாலே தேவ ஞானத்தினுடைய மதிப்பை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்க வேண்டும்? தேவ ஞானத்தினுடைய மதிப்பை அறிந்திருக்க வேண்டும். இதை குறித்து யாக்கோபு தன்னுடைய நிருபத்துல கற்பிக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 17, 18 நீங்கள் வாசிப்பீர்களானால் தேவனுடைய ஞானத்தினுடைய மதிப்பை குறித்து யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே பதிவு செய்கிறதை நீங்கள் பார்க்க இயலும். முதலாவது, பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஞானமானது முதலாவது எப்படி இருக்கிற போகிறதுங்க? சுத்தம் உள்ளதாய் இருக்கிறது. பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் இரக்கமும் நற்கனிகளினால் நிறைந்ததும் பட்சபாதம் இல்லாததும் மாயமற்றதுமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கணும். பரலோக ஞானத்தினுடைய அல்லது தேவ ஞானத்தினுடைய மதிப்பை நீங்கள் அறிந்திருந்தாதான் பெற்றோர்களாக வயது வந்தவராக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு திறம்பட ஒரு பெற்றோர்த்துவத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும்? செயல்படுத்த முடியும். அப்ப ஞானத்தினுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருப்பதற்கு உங்களிடமிருந்தும் நீதியின் கனிகள் அல்லது ஆவிக்குரிய கனிகள் வெளிப்பட வேண்டும். பிள்ளைகளிடமும் அதாவது இளம் வயதினரிடமும் அந்த கனிகள் அவர்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். அவர்களுடைய சரியான தீர்மானங்கள், சரியான முடிவுகள், சரியான பாதைகளை தேர்வு செய்வதன் மூலமாக அவர்கள் கனியுள்ள வாழ்க்கையை ஜீவிப்பார்கள். பெற்றோர்களாக இருக்கிற உங்களிடமும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே தேவனுடைய ஞானத்தினுடைய மதிப்பை நீங்கள் அறிந்தவர்களாய் அதை உங்களிடத்திலிருந்து வெளிப்படுவதற்கு கொண்டு வருவதற்கு நீதியின் கனியாகிறது உங்களிடம் வெளி வருவதற்கு நீங்களும் ஆவிக்குரிய அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். பரலோகத்தினுடைய ஞானம் சுத்தம் உள்ளது. ஏன்? தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அந்த பரிசுத்தம் உள்ள தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் சுத்தம் உள்ளதா தான் இருக்கும். அந்த சுத்தமுள்ள ஞானம் உங்களிடம் வந்த போது முதலாவது உங்களிடம் ஏற்படக்கூடிய அதனுடைய மதிப்பு என்ன? முதல்ல உங்களுக்கு சமாதானம் வரும். இங்க பெற்றோரா இருக்கிற நீங்க எவ்வளவு பேரு சமாதானத்தோட உங்களுடைய பெற்றோர்த்துவத்தை நிறைவேற்றீங்க? நீங்கள் சமாதானம் இல்லாமல் நீங்கள் ஞானமுள்ள பிள்ளைகளாக நடக்க முடியாது. ஏனால் அந்த சுத்தமுள்ள பரலோகத்தினுடைய ஞானம் உங்களிடம் செயல்பட ஆரம்பிக்கும் போது முதலாவது சமாதானத்தை தரும். எங்கெல்லாம் சமாதானம்? குடும்பத்துல சமாதானம், சமுதாயத்துல சமாதானம், வேலையில சமாதானம், எல்லாத்துலயும் எல்லா சூழ்நிலையிலும் சமாதானமா அவங்களால இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து இருந்தாரா? இயேசு கிறிஸ்து எங்காவது பதட்ட பத்தி யாராவது பார்த்திருக்கீங்களா? அப்ப தேவனுடைய ஞானத்தினாலே வாழ்ந்த இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். கரெக்டுங்களா? அப்ப நீங்கள் சமாதானத்தில் நடப்பதற்கு உங்களுக்கு சமாதானத்தை தருகிற இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைகளினாலே
உங்களுக்குள்ளாக தன்னுடைய அந்த சமாதானத்தை தந்திருப்பாரானால், அந்த விதை உங்களுக்குள்ளே விழுந்திருக்குமானால் அது வளர்ந்து கனி தர முடியும். அப்ப சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு அவருடைய ஞானத்தை தந்து முதலாவது நீங்கள் சமாதானம் பெற்று பின்பாக தான் உங்களுடைய குடும்பத்தை சமாதானத்திலே நடத்த முடியும். அப்ப உங்களுக்கு சமாதானத்தை நீங்கள் பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல், அந்த விதை உங்களுக்குள்ளாக இல்லாமல், அது உங்களுக்குள்ளாக வளர்ந்து கனி கொடுக்காமல் நீங்கள் இன்னொருவருக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாதுங்க. உங்ககிட்டயே சமாதானம் இல்லாம நீங்கள் மற்றொருவருக்கு எப்படி சமாதானத்தை கொடுப்பீங்க? உங்களிடம் ஞானம் இல்லாமல் நீங்கள் எப்படி இன்னொருத்தங்களுக்கு ஞானத்தை நடப்பதற்கு உதவி செய்ய முடியும்? நான் சொல்ல வர விஷயம் புரியுதா? அப்ப பரலோகத்துடைய அந்த ஞானம், சுத்தமுள்ள அந்த ஞானம் உங்களிடம் வரும்போது முதலாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது சமாதானம். அந்த சமாதானம் உங்களிடம் விதைத்து அது கனியுள்ள வாழ்க்கையாக மாறும்போது நீங்களும் பிறருக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். அவர்கள் சமாதானம் அடைந்து அவர்களும் மற்றவர்களுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த சமாதானத்தை விதைக்கிறவர்களாக மாற முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பணியை சரியாக செய்து முடித்துட்டு போயிருக்கிறார். அப்போஸ்தலர்கள் இந்த பணியை சரியாக செய்து முடித்துட்டு போயிருக்கிறார். ஆதி திருச்சபையும் இந்த பணியை சரியாக செய்து முடித்துட்டு போயிருக்காங்க. இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்நாளிலே பெற்றோர்களாக இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்று தேவனுடைய ஞானத்தினாலே சமாதானத்தை விதைக்கிறவர்களாக மாறுங்கள். நீங்கள் தேவனுடைய ஞானத்தை பெற்று உங்களிடம் இருக்கிற அந்த சமாதானத்தினுடைய விதை கனி தருகிற அந்த ஆவிக்குரிய கனிகளாக, நீதியின் கனிகளாக வெளிப்பட்டு உங்களுடைய குடும்பத்திலும் அந்த நீதியுள்ள கனிகளும் சமாதானத்தின் கனிகளும் அல்லது ஆவிக்குரிய கனிகளும் உண்டாகும்படியாக உங்க பிள்ளைகளிடம் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? வேலைகளை சரிவர செய்யுங்கள். தேவன் அப்படியாக நமக்குள் செய்திருக்கிறார். அப்ப நம் விசுவாசிக்கிற இந்த திரியேக தேவன் நமக்குள்ள அவருடைய வார்த்தையை விதைக்கிறாருங்க. நாம் விசுவாசிக்கிற அந்த திரியேக தேவன் அந்த விதைத்த அந்த வார்த்தையில நடப்பதற்கு நமக்கு உதவி செய்யறாருங்க. நாம் விசுவாசிக்கிற அதே திரியேக தேவன் அந்த நாம் நடக்கிற அந்த வார்த்தையில தொடர்ந்து நிலைத்திருந்து ஞானத்தின் பிள்ளைகளாக, நீதியுள்ள கனிகளை தரும் பிள்ளைகளாக, ஆவிக்குரிய கனிகளை தரும் பிள்ளைகளாக தருவதற்கு தொடர்ந்து என்ன பண்றாருங்க? உதவி செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் குடும்பத்திலும் சபையிலும் சமூகத்திலும் நீங்கள் இந்த சமாதானத்துக்கான வேலைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த கனிகளிலே காமிக்காமல் நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு சமூகத்திலிருந்து, சபையிலிருந்து, குடும்பத்திலிருந்து எப்படி மதிப்பு கிடைக்கும்? அப்ப தேவனுடைய ஞானத்தினாலே நீங்கள் அந்த சமாதானத்தை விதைக்கிறவர்களாக, அதன்படி நடக்கிறவர்களாக, கனித்தர்களாக இருப்பது அவசியம். சரிங்களா? மத்தேயு 7 அதிகாரம் 20 வசனம் பாருங்க. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை, அப்ப பெற்றோர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய பிள்ளைகளை நடத்துவதிலே, உங்களுடைய குடும்பத்தை நடத்துவதிலே, உங்களுடைய சபைகளிலே, இந்த சமூகத்திலே நீங்கள் மதிப்புடையவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் என்று அறியப்படுவதற்கு உங்களுடைய வார்த்தைகளில் மட்டுமல்ல உங்களுடைய செய்கைகளிலும் நீங்கள் அதை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய ஞானம் வார்த்தையில் மாத்திரமல்ல செய்கையிலும் வெளிப்படும். கரெக்டுங்களா? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்றா? தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் 6ஆம் நாளிலே என்ன பண்ணினார்? மனிதனையும் தேவன் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப தேவன் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டிக்கிறார், தம்முடைய ஞானத்தினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நீங்களும் கூட தேவனுடைய ஞானத்தை அறிவிக்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் அந்த ஞானத்தின் அடிப்படையில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஞானத்தின் அடிப்படையில் நடக்கும் போதுதான் அது கனி தருகிற நீதினாலே வெளிப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும். அப்ப இப்படிப்பட்ட ஞானமுள்ள வாழ்க்கையை வாழும்போது உங்கள் மீது விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் வருமா வராதா? ஞானமுள்ள பிள்ளைகளாக ஞானமாக நீங்கள் நடக்கும் போது உன் மீது விமர்சனங்கள் வரும். இயேசு கிறிஸ்துக்கு வந்துச்சா? அப்ப நீங்கள் அதுல இருந்து மாற்றா? உங்களுக்கும் வரும். உங்கள் மீது குற்றச்சாட்டுகள் வருமா? வரும். ஆனால் ஞானமுள்ள நடக்கையினாலே, இதனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் நடக்க அறிந்திருக்கும் போது உங்களை புரிந்து கொண்டவர்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? உங்களோட ஐக்கியப்பட்டு உங்களை வாழ்த்துவார்கள். உங்களை புரிந்து கொள்ள இயலாதவர்கள் உங்களை குற்றப்படுத்தி, உங்களை விமர்சித்து, உங்களை சோர்வடைய செய்வார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே, யோவானுடைய நாட்களிலே அவர்களுடைய வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டு, அவர்களுடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டு, அவர்களை ஏற்றுக்கொண்டு நடந்தவர்களும் இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளாமல், அவர்களுடைய போதனையை ஏற்க மனதில்லாமல் அவர்களை விமர்சித்து குற்றம் சாட்டுகிறவர்களும் இருந்தார்கள். இரு தரப்புமே எப்பொழுதுமே இருப்பாங்க. எங்க இருப்பாங்க? வீட்டுல இருப்பாங்க, சபையில இருப்பாங்க,
நண்பர்களுக்குள்ள இருப்பாங்க, சமூகத்துல இருப்பாங்க, உலகத்துல எப்பவுமே இருதரப்பு மக்கள் எப்பவுமே இருப்பாங்க. ஆனால் ஞானமுள்ள பிள்ளைகள் இதை எளிமையாக மேற்கொண்டு வந்துருவாங்க. புரியுதுங்களா? விமர்சனங்களை பார்த்து, குற்றச்சாட்டுகளை பார்த்து தங்களை நிரூபிக்க எண்ணி சோர்ந்து போய் அதுக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் வரும்போது எப்படி இயேசு கிறிஸ்து அதை எதிர்கொண்டு வெற்றி பெற்றாரோ அதே போல நீங்களும் வெற்றி பெறுவதற்கு உங்களை அனைவரும் அன்போடு கூட நான் என்ன பண்றேன், வாழ்த்துகிறேன். நீங்கள் அப்படி உங்களுடைய ஊழியத்தை குடும்பத்திலும் உங்களுடைய சபைகளிலும் உங்க சமூகத்திலும் நிறைவேற்றும்படியாகவும் நான் என்ன பண்ணுகிறேன், உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அப்ப நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து ஒரு சாட்சியுள்ள நீதியினுடைய வாழ்க்கையை வாழ்ந்து நீங்கள் உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றும் போது காலப்போக்கிலே உங்களுடைய விமர்சனங்கள், உங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் பதிலளிப்பதற்கு பதிலாக உங்களுடைய கனிகள் அதுக்கு பதிலளிப்பதாக மாறிவிடுங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவனால சொல்ல முடியுது, சபிக்கிறவர்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, இயேசு கிறிஸ்துனால சொல்ல முடிஞ்சிச்சுங்க. நம்மளால இன்னைக்கு எத்தனை பேர்னால சொல்ல முடியுது? ஏன்? நம்ம ஞானமற்றவர்களாக சில சமயங்கள்ல இருந்து விடுகிறோம். சபிக்கிறவர்களை நாமும் சபிக்க எண்ணுகிறோம், அடிக்கிறவர்களை நாமும் அடிக்க எண்ணுகிறோம், திட்டுகிறவர்களை நாமும் திட்ட எண்ணுகிறோம், கேலி செய்கிறவர்களை நாமும் கேலி செய்ய எண்ணுகிறோம், துன்பப்படுத்துறவர்களை நாமும் துன்பப்படுத்த எண்ணுகிறோம். இது தேவனுடைய ஞானமா, உலக ஞானமா? அப்ப தேவனுடைய ஞானம் நீங்கள் உலகத்திலிருந்து வேறுபட்டு யோசிக்கும் விதமாக இருக்கும். கரெக்டுங்களா? உங்களுடைய சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியும், உங்களை துன்பப்படுத்துறவர்களை நீங்கள் என்ன பண்ண முடியும், மன்னிக்க முடியும். கரெக்டா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் தேவனுடைய பிள்ளைகளாக, ஞானமுள்ள பிள்ளைகளாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பெற்றோர்களுடைய நீங்கள் பொறுப்பை உணர்ந்திருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாக வளர்வதற்கு நீங்கள் யாராக இருக்கீங்க? நீங்க தான் சிறந்த முன்மாதிரியா இருக்க வேண்டும். இப்ப நாம் வாழ்வதற்கு யார் முன்னாடியா இருக்கிறா? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பிரதிபலித்து உங்களுடைய பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாக வளர்வதற்கு, வாழ்வதற்கு நீங்கள் தான் சிறந்த முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் நினைச்சுக்கிறாங்க சபையில போதிப்பாங்கன்னு என்று. இன்னைக்கு அநேகர் நினைச்சுக்கிறாங்க சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுப்பாங்கன்னு என்று. இன்னைக்கு அநேகர் நினைச்சுக்கிறாங்க வாலிப கூட்டத்துல கலந்துக்கிட்டா கத்துக்குவாங்கன்னு. சில அநேகர் நினைச்சுக்கிறாங்க சிறப்பு கூட்டங்களுக்கு அனுப்புறதுனாலே அவங்க கற்றுக்கொள்வார்கள் என்று. ஆனால் உண்மையான சிறந்த முன்மாதிரியாக வாழ்ந்து கற்பிக்க வேண்டியது பெற்றோர்கள் தான். இது யாருடைய விருப்பம்? கண்டிப்பா ராஜாவுடைய விருப்பம் கிடையாது. இது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். தேவனுடைய விருப்பத்தை, சித்தத்தை நீங்கள் அறிந்து செயல்படும் போது, தேவனுடைய ஞானத்திலே நீங்கள் செயல்படும் போது உங்களுடைய பிள்ளைகளும் ஞானமுள்ள பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ முடியுங்க. அப்ப உங்களுடைய சொல்லினால் மாத்திரமல்ல, உங்களுடைய செயலினாலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரதிபலித்து சத்தியத்தின் அடிப்படையில வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை தாங்க பிள்ளைகளுக்கான சிறந்த வேத பாடம். நாங்க எடுக்கிறதெல்லாம் 1/2 மணி நேரம் 35 நிமிஷம் தான். கரெக்டா? மிஞ்சி மிஞ்சி போனா 1 மணி நேரம். ஆனால் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஒரு பெற்றோராய் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து அவர்களுக்கு உங்களுடைய வாழ்வியல நீங்கள் அவங்களுக்கு பைபிள் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. இயேசு கிறிஸ்து வாழ்நாள் முழுவதும் மாதிரியா காண்பிச்சாரா? அவரிடத்துல இருந்து எவ்வளவு காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்றோம். இன்னைக்கு சிறந்த பெற்றோர்களாக இருக்கிற உங்களிடம் இருந்து உங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு நல்ல காரியங்களை கற்று இருக்கிறாங்க, உங்களால சொல்ல முடியுமா குறிப்பா? அப்ப நீங்கள் ஞானமுள்ள பிள்ளைகளாக பெற்றோர்கள் நடப்பீர்களானால் உங்களுடைய பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாக அவர்கள் உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டு வளர்வார்கள். அப்ப நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த முன்மாதிரியாகவும் சிறந்த வேத பாடமாகவும் நீங்க இருக்கணுங்க. நீங்க தான் சிறந்த சண்டே கிளாஸ், நீங்க தான் சிறந்த வாலிபர் கூட்டம். கரெக்டா தப்பா நான் சொல்ல வர விஷயம்? நீங்க தான் சிறந்த பிரசங்கியார், நீங்க தான் கிறிஸ்துவனுடைய சிறந்த மாடல். அப்ப இப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஞானமுள்ள பிள்ளைகளாக வளர்க்க முடியும். ஓகே, அப்ப வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்தேன், இப்ப பெற்றோருக்கு எடுத்தேன். இப்ப இருவருமே நீங்க இப்ப கவனிக்கலாம். வாலிப பிள்ளைகளும் பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் இருவருமே கவனிக்கலாம். இப்ப நாம் இருவருமே, அதாவது பிள்ளைகளாக பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு என்ன கற்றுக்கொள்ளலாம்னு யோசிக்கலாம். இப்ப அவருடைய வாழ்க்கையில முதன்மையான முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது, அவர் தன்னுடைய வாழ்நாளிலே தாழ்மையுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார். கரெக்டுங்களா?
உலகம் அவரை எப்படிப்பட்ட மனிதராக பிறப்பார் என்று எதிர்பார்த்தது? ஒரு அரசராக, ஒரு ராஜாவாக, ஒரு ராஜ்யத்துக்குரிய அந்தஸ்துக்குரிய அதிகாரத்துக்குரிய ஒரு ஸ்தானத்திலே, ஒரு இடத்திலே ஒரு பெற்றோருக்கு பிறப்பார் என்பதை எதிர்பார்த்தது. ஆனா இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாரு? பிறப்பு முக்கியம் இல்ல, வளர்ப்பு முக்கியம். எங்க பிறக்கிறாங்க முக்கியம் இல்ல, எப்படி வாழ்றாங்கிறது முக்கியம். இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு மரியாளுக்கும் யோசேப்புக்கும் அவருடைய அந்த குடும்பத்தினருக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? அவள் கன்னியா இருக்கும் போதே அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் அந்த பலனை தந்து, பரிசுத்தாவியினுடைய பலனாலே பெற்றெடுத்து அந்த பிள்ளையை வளர்த்து அவர் தன்னை இஸ்ரவேலுக்கு அறிமுகப்படுத்தும் மட்டுமாக தாழ்மையுள்ளவராக, கீழ்ப்படியவராக, பெற்றோரு கூட ஒத்துழைப்பு தந்து புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அவர் தாழ்மையாக வாழ்ந்ததை பார்க்கிறோம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில அவர் வேலை செய்தது வாழ்ந்ததை பார்க்கிறோம். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து மனிதர்களோட கலந்து வாழ்கிறதை என்ன பண்ண முடியுதுங்க? பார்க்க முடிகிறது. அவர் மனிதர்களோட அல்லது ஜனங்களோட அவர் இணக்கமாய் செயல்பட்டு சமாரிய ஸ்திரீயோட சம்பாசிப்பதையும், அதாவது சகையினுடைய வீட்டுக்கு செல்வதையும், நோயாளிகளை தொட்டு சுகப்படுத்துவதையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்ப தேவன் ஞானம் என்பது தனிப்பட்ட ஒரு வாழ்வில் மாத்திரமல்ல, அவர்கள் அன்பினாலே பொது வாழ்விலும் சமூகத்திலும் கூட அவர்கள் தேவனுடைய ஞானத்தினாலே அவர்கள் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். அப்படி சமூகத்திலே பொதுவான வாழ்க்கையிலே உலகத்தினுடைய தாக்கம் நம்மிடம் வந்தாமல் பரலோகத்தினுடைய தாக்கம் உலகத்துக்கு போகும்படியாக ஞானம் உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீயோட பேசும்போது, இயேசு கிறிஸ்து சகேரியுடைய வீட்டுக்கு செல்லும் போது, இயேசு கிறிஸ்து நோயாளிகளை சுகப்படுத்தும் போது அவர்களுடைய தாக்கம் இயேசு கிறிஸ்து வந்துச்சா? இயேசு கிறிஸ்துடைய தாக்கம் அவங்களுக்கு போச்சா? சமாரிய ஸ்திரீ போய் அறிவித்தாளா? தான் கண்டது யார் என்பதை குறித்து அறிவித்தாளா? சகையோ அவருடைய இரட்டத்தனையா நாளத்தனையா தான் அநியாயமா பெற்ற திருப்பி தரேன்னு சொன்னாரா? குஷ்டரோகி சொஸ்தமானதுக்கு அப்புறம் போயிட்டு அறிவிக்கிறாரா? யார்கிட்ட போய் அறிவிக்கணும்? ஆசாரியன்ட்ட போய் அறிவிக்கணும். போய் சொல்லுகிறாரா? அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது? தேவனுடைய ஞானத்தினாலே அவர்கள் அந்த அந்த காரியங்களை கேள்விப்பட்டு அவருடைய செய்கைகளினாலே அதை அவர்கள் பார்த்து அவர்கள் உணர்வு அடைந்து அவருடைய தாக்கம், தேவனுடைய தாக்கம் அவர்களுக்கு அவர்கள் போய் அறிவிச்சாங்க. அப்ப சமுதாயத்துக்கு தாக்கத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டுமே தவிர சமுதாயம் உங்களை தாக்க கூடாது. இங்க சமுதாயம் உங்களை தாக்கிட்டு இருக்கு. நீங்க எத்தனை பேர் சமுதாயத்தை தாக்கத்தை ஏற்படுத்திருக்கீங்க? உங்களை வீட்டுல நீங்க தாக்கத்தை ஏற்படுத்தாம வெளியே ஏற்படுத்த முடியாது. வெளியே ஏற்படுத்தாம சமூகத்துல ஏற்படுத்த முடியாது. புரியுதுங்களா? அப்ப நீங்கள் தேவனுடைய ஞானத்தினாலே முதலாவது உங்களுக்கு குடும்பத்துல தாக்கத்தை ஏற்படுத்தணும். இரண்டாவது உங்களோட கூட நண்பர்கள் சபையின் இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்தணும். மூன்றாவது சமூகத்துல உங்களுடைய தாக்கம் போகணும். நான்காவது, இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். கரெக்டுங்களா? மார்க் 1:35 அதிகாலையில இயேசு கிறிஸ்து ஜெபித்ததை குறித்து பதிவு செய்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. லூக்கா 6:12 இயேசு கிறிஸ்து இரவில் ஜெபம் செய்ததை பார்க்க முடிகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே அவர் ஜெபிக்கிறவராக இருந்திருக்கிறதை வேதாகமம் நமக்கு தொடர்ந்து வலியுறுத்துகிறது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? நாமும் ஜெபமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அறிந்திருக்க வேண்டும். கரெக்டுங்களா? அதுவும் இல்லாம அதிகமாக இயேசு கிறிஸ்து தனிமையில தான் ஜெபித்திருக்கிறார். தனிமையில உங்களுடைய ஜெபம் அதிகமா இருக்கணும். பொதுல குறைவா இருக்கலாம். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம் அதிகமா இருக்கும்போது நீங்கள் ஞானத்தினாலே தேவனை சார்ந்து இருப்பீர்களா என்பதை காண்பிக்கிறது. அதிகாலையிலே தேவனை சார்ந்து, இரவிலே தேவனை சார்ந்து நீங்கள் ஜீவிக்கும் போது உங்களுடைய அந்த நாள் தேவனுடைய ஞானத்தினாலே நீங்கள் துவங்கி தேவனுடைய ஞானத்தினால முடித்திருக்கீங்கன்னு அர்த்தங்க. இயேசு கிறிஸ்து அப்படிதாங்க செய்தாரு. அப்ப நீங்களும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஞானமுள்ள வாழ்க்கைக்கு மிக முக்கியமான அடித்தளமாக ஜெபம் இருக்கணும். கடைசியாக தியாகமான வாழ்க்கை. முதலாவது தாழ்மையான வாழ்க்கை. இரண்டாவது வேலை செய்யும் வாழ்க்கை. மூன்றாவது மனிதர்களோட கலர்ந்த வாழ்க்கை. நான்காவது ஜெப வாழ்க்கை. ஐந்தாவது தியாகமான வாழ்க்கை. யார்
அவரை விமர்சித்தார்களோ, யார் அவர்களை குற்றப்படுத்தினார்களோ, யார் அவரை கொலை செய்ய எண்ணினார்களோ அவர்களுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிச்சாருங்க. கரெக்டுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து தன்னை துன்புறுத்தின, தன்னை சபித்த, தன்னை குற்றப்படுத்தின, தன்னை விமர்சித்த அனைவருக்காகவே அவர் என்ன பண்ணாருங்க? மரித்தார். அப்ப அவருடைய தியாக மனப்பான்மையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய தியாகத்துக்கு விமர்சனங்களோ குற்றச்சாட்டுகளோ தடையா இல்லை. என்னடா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவர் மரிக்காம கூட இருந்து இன்னும் கொஞ்ச நாளோட கால் தாமதம் பண்ணிருக்கலாம், இல்ல மரிக்காம கூட போயிருக்கலாம். அப்படி இல்லை. எந்த ஒரு விமர்சனமோ எந்த ஒரு குற்றச்சாட்டும் அவருடைய தியாக மனப்பான்மைக்கு தடையாக இல்லைங்க. அவருடைய ஊழியத்தை அவர் சிறப்பாக செய்து முடித்தாருங்க. உங்களுக்கான ஊழியம் ஆண்டவரிடத்துல இருந்து பெற்றிருந்தீங்கன்னா உங்களுடைய ஊழியத்துக்கான இடத்தையும் ஆண்டவர் தாங்க தீர்மானிக்கிறாரு. புரியுதுங்களா? உங்களுக்கு கணவராக இவர் இருக்க வேண்டும் என்பதும், மனைவியாக இவர்கள் இருக்க வேண்டும் என்பதும், உங்களுக்கு பிள்ளைகளாக இவர்கள் இருக்க வேண்டும் என்பதும், உங்களுக்கு பெற்றோராக இவர்கள் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்தது தேவன். சரியா தப்பா? அப்படி தீர்மானித்த தேவன் தேவனுடைய பணியை, ஊழியத்தை முதலாவது வீட்டுல இருந்து துவங்க சொல்லுகிறார். நீங்கள் வீட்டுல உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் ஞானத்தினாலே நடத்தாமல் நீங்கள் சபையவோ சமூகத்தையோ தாக்கத்தையோ ஏற்படுத்த முடியாது, நடத்த முடியாதுங்க. அப்ப உங்களுடைய குடும்பத்துல நீங்கள் ஞானமாய் அர்ப்பணிப்போடு தியாக உணர்வோடு கூட என்ன பண்ணணும்? ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஒருவேளை கணவனா இருக்கும்போது உங்களுடைய மனைவினால உங்களுக்கு விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் வரலாம். ஒருவேளை மனைவியா இருக்கும்போது உங்களுடைய கணவர்னால விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் வரலாம். ஒருவேளை பெற்றோர்களா இருக்கிறதுனால பிள்ளைகளிடமிருந்து விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் வரலாம். பிள்ளைகளா இருப்பதனால பெற்றோர்களிடத்துல இருந்து வரலாம். இங்கிருந்து தாங்க வரும். இயேசு கிறிஸ்து எங்க இருந்து வந்துச்சு? அவருடைய ஜனங்கள்ட்ட இருந்தா வந்துச்சு. உங்களுக்கும் உங்க குடும்பத்துல இருந்துதான் வரும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட சமயத்திலும் கூட நீங்கள் தியாக உணர்வோடு இயேசு கிறிஸ்துவை போல அவர் எப்படி அவர்களுக்காகவும் ஜீவனை தந்தாரோ அதே போல நீங்களும் தியாக உணர்வோடு கூட உங்களுடைய ஜீவனை தந்து அவர்களுக்காக தியாகத்தோடு வாழ்வதற்கு அறிந்திருக்க வேண்டும். இது தேவனுடைய ஞானத்தினால செய்யப்படக்கூடிய ஒன்று. அப்ப தேவனுடைய ஞானத்தினுடைய உச்ச எதுன்னா இந்த தியாகம் தாங்க. உங்களை நீங்கள் இழக்க தயாரா? உங்களுடைய ஜீவனை கொடுப்பதற்கு தயாரா? அப்படிப்பட்ட அந்த தியாகம்தான் இந்த தேவனுடைய ஞானத்தினுடைய உச்சமாக இருக்கிறது. அந்த தியாகத்தை தேவனுடைய அன்பினால வெளிப்படுத்த முடியும். அப்ப இந்த தேவன் விரும்புகிற இந்த ஞானத்தை, ஞானமுள்ள பிள்ளைகளாக நீங்கள் வாழ்வதற்கு, நீதியை வெளிப்படுத்துவதற்கு, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியா இருக்கிறாருங்க. அப்ப அவரோடு கூட அவரை பின்பற்றி அவரோடு கூட பயணிக்க விரும்புகிற இளம் வயதினருக்கும் பெற்றோருக்கும் அனைவருக்குமே நான் வலியுறுத்துவது என்ன என்றால், நீங்கள் தேவனுடைய ஞானத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பருவங்களிலும் உங்களாலே தேவனுடைய பிள்ளைகளாக தொடர்ந்து ஜீவிக்க முடியும். உங்களுடைய தாழ்மையினாலே, உங்களுடைய வேலையினாலே, சமூகத்திலும், உங்களுடைய ஜெப வாழ்க்கையினாலே, உங்களுடைய தியாக வாழ்க்கையினாலே, உங்களுடைய குடும்பத்திலும் நீங்கள் என்ன பண்ண முடியும்? தேவனுடைய ஞானமுள்ள பிள்ளையாக வாழ முடியும். அப்ப உங்களுடைய நண்பர்களுக்கும், குடும்பத்துக்கும், சமூகத்துக்கும், இந்த உலகத்துக்கும் நீங்கள் உங்களுடைய இந்த வாழ்க்கையினாலே ஞானமுள்ள பிள்ளைகளாய் சத்தியத்தின் அடிப்படையில வாழும்போது, நீதியுள்ள கனிகள் உங்களிடத்திலிருந்து வெளிப்படும் போது அந்த ஞானம் செயல்படுகிறதையும், இப்ப நீங்கள் தேவனிடத்திலிருந்து சமாதானம் பெற்று தேவனுடைய ஞானத்தினாலே கிறிஸ்து உங்களுக்கு ஞானமாக இருந்து உங்களை வழி நடத்தும் போது உங்களுடைய பிள்ளைகளும் என்ன பண்ண முடியுங்க? அவர்களும் உங்களிடம் இருந்து அந்த மாதிரியை கற்றுக்கொண்டு உங்களிடம் இருந்து கிறிஸ்துவை அவர்கள் பார்த்து கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களும் தங்களை அர்ப்பணித்து தேவனுடைய ஞானத்தினாலே ஞானமுள்ள பிள்ளைகளாக அவர்களை என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். இப்படிப்பட்ட ஞானமுள்ள வாழ்க்கை நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு உங்களை அன்போடு கூட நான் என்ன பண்ணுகிறேன்? வாழ்த்துகிறேன். தேவன் உங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்து எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சோதனைகளிலும், எல்லா விமர்சனங்களிலும், எல்லா குற்றச்சாட்டுகளிலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்களும் ஞானமுள்ள பிள்ளைகளாக நீதியின் கனிகளை வெளிப்படுத்துவதற்கு உங்களை அன்போடு கூட நான் என்ன பண்ணுகிறேன்? வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தேங்க்யூ.